நீங்கள் அனைவரும் மணி ஹைஸ்ட் வெப் சீரிஸ் பார்த்திருப்பீர்கள். அந்த கதையே பெல்ஜியம் நாட்டில் நிகழ்ந்த ஒரு பெரிய வங்கி கொள்ளையை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டது. அந்த கதையை நான் கூறுகிறேன். $100 மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் மற்றும் தங்கங்கள் தடயமே இல்லாமல் மாயமானது. 2003ஆம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டில் உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான வங்கிகளில் ஒன்று இருந்தது. அந்த வங்கியில் வைரங்கள், தங்கம், கோடிக்கணக்கான பணம் அனைத்தும் ஒரு அண்டர் கிரவுண்ட் வால்ட்டில் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த வால்ட்டை திறக்க ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், லேசர் செக்யூரிட்டி, மோஷன் சென்சார்கள், ஸ்டீல் டோர்ஸ், 24 மணி நேர பாதுகாப்பு எல்லாம் இருந்தது. அந்த வால்ட்டை யாராலும் உடைக்க முடியாது என்று உலகமே நம்பியது. ஆனால் ஒரு நாள் காலை வங்கி திறந்தபோது அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தார்கள். வால்ட் திறந்து இருந்தது. உள்ளே இருந்த 100+ சேஃப் பாக்ஸஸ் காலியாக இருந்தது. சுமார் $100 மில்லியன் மதிப்புள்ள வைரங்கள் காணாமல் போயிருந்தது. பின்னர் போலீஸ் விசாரணையில் தெரிந்தது, ஒரு கொள்ளைக்காரர் பல மாதங்கள் வங்கிக்கு அருகில் வீடு வாடகைக்கு எடுத்து பாதுகாப்பு அமைப்புகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து, லேசர்களை டேப் வைத்து பிளாக் செய்தார், சென்சார்களை ட்ரிக் செய்து டூப்ளிகேட் கீஸ் உருவாக்கினார். அனைத்தையும் பர்ஃபெக்டாக செய்து ஒரே இரவில் உலகின் மிக பாதுகாப்பான வால்ட்டை காலி செய்தார். இன்றும் அந்த கொள்ளையில் திருடப்பட்ட பல வைரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. சில கொள்ளைகள் பணம் மட்டுமில்ல, மனித புத்திசாலித்தனத்தின் சான்று.